ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு யோனாவும் பெரிய மீனும். யோனாவும் பெரிய மீனும். இன்றைக்கான வேத வசனம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏசப்பா யோனா தீர்க்கதரிசிட்ட நினிவேங்கிற ஊருக்கு போக சொன்னாங்களா. ஆனால் யோனாவுக்கு நினிவேக்கு போக பிடிக்காம ஏசப்பாவை விட்டு ஓடி போனாங்களா. அப்போ யோப்பாங்கிற ஊரில் நினிவேக்கு கப்பல் ஏறாம தர்ஷீஷ்ங்கிற ஊருக்கு கப்பல் ஏறினாங்களா. கப்பல் ஏறின பிற்பாடு கப்பலுடைய அடித்தட்டுக்கு போய் யோனா கொரட்டை விட்டு தூங்குனாங்களா. அப்போ திடீர்னு திடு உஷ் உஷ் அப்படின்னு இடிச்சு புயல் காற்று வீசுச்சா. அப்போ கப்பலில் உள்ள எல்லாரு பேர்லையும் சீட்டு போட்டு சீட்டு யோனாவின் பேரில் விழுந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த ஆபத்துக்கு காரணம் யோனாதான்னு சொல்லி யோனாவை கப்பல்ல இருந்து கடலில் தூக்கி போட்டாங்களா. அப்புறம் கடல் அமைதலான உடனே கப்பலில் உள்ள எல்லாரும் யோனாவின் தேவன் தான் உண்மையான தேவன்னு ஏற்றுக்கிட்டாங்களா. கடலில் தூக்கி போட்ட யோனா ஸ்வாயிங்னு கடலுக்குள்ளே போய்கிட்டு இருந்தாங்களா. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி யோனா ஸ்வாயிங்னு கடலுக்குள்ளே மூழ்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் வந்து லபக் அப்படின்னு முழுங்கிருச்சு. யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ளே தான் இருந்தார். அவருக்கு ஒரு சேதமும் ஏற்படலை. யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இருந்தார். மீனுடைய வயிறு நல்லா மணக்குமா, ஒரே துர்நாற்றமாக அடிச்சிச்சு. அதுக்குள்ளே தான் அவர் 3 நாள் இருந்தார். அப்போ தான் யோனா திங்க் பண்ண ஆரம்பித்தார், யோசிக்க ஆரம்பித்தார். ஏசப்பா என்னை நினிவேக்கு போக சொன்னாங்க, ஆனால் நான் ஏசப்பா சொல் பேச்சு கேட்காம வழி விலகி ஓடோடி வந்தேன். அதனால் என்னை கப்பல்லேருந்து கடலில் தூக்கி போட்டாங்க. நான் உயிர் போச்சு, செத்தோண்டா அப்படின்னு நினைக்கும்போது என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த பெரிய மீனை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏசப்பாவுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும்ல அப்படின்னு நினச்சி அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். ஏசப்பா, எனக்கு உயிரை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு சுவாசிக்க சுவாசம் கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு மறுவாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். 3 நாளுக்கு அப்புறம் அந்த பெரிய மீன் தூ அப்படின்னு யோனாவை கரையில் துப்பிருச்சு. யோனாவுக்குன்னா ஒரே சந்தோஷம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, தப்பு செஞ்சேன் நான், பாவம் செஞ்சேன் நான், மன்னிச்சிங்க நீங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, கோடி நன்றின்னு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போனார். இப்போ ஏசப்பா சொன்ன மாதிரியே யோனா நினிவேங்கிற அந்த பெரிய பட்டணத்துக்கு போய்
பிரசங்கமும் பண்ணாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 2 முக்கியமான பாடம் என்னன்னா, ஏசப்பாவுடைய சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வழி விலகி போனோன்னா நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் யோனாவை போல தப்பு செஞ்சால் கூட ஏசப்பா நம்மளை மன்னிச்சு மறுவாய்ப்பு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட அன்பான மன்னிக்கிற ஏசப்பா தான் நம்ம கூட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த யோனா மீன் வயிற்றிலிருந்து வெளியில் வந்த பிற்பாடு நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணாரே. என்ன பிரசங்கம் பண்ணாரு, அங்கே என்ன நடந்துச்சுங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.